இந்திரா சீரியல் ஜூன் 24 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. கௌதம் அப்படியே ரோட்டில் நின்றுட்டே இருக்கும்போது கரெக்டாக ரோஷினி வந்து ஆட்டோவில் போகிறத பார்த்துட்றாங்க. ரோஷினியை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு உடனே கௌதம் அப்படியே அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. அப்படியே ஓவர்டேக் பண்ணி ஆட்டோக்கு முன்னாடி கொண்டு போய் வண்டியை நிறுத்திட்டு கௌதம் வந்து ரோஷினிகிட்ட கீழே இறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் விஷயம் தெரிஞ்சு மறைக்கிறானா தெரியாமல் மறைக்கிறானா, இவங்ககிட்ட இருந்து நான் இன்னைக்கு தப்பிச்சிருவேனா அப்படின்னு அப்படியே யோசிச்சுட்டே கீழே இறங்குறாங்க. நான் ஏன் வந்திருக்கேன் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், இறங்க போறியா இல்லையா அப்படின்னு கௌதம் வந்து மிரட்டுறாங்க. பலார்னு ரோஷினி ஒரு அறை விட்டுட்டு, பொம்பளையா நீ, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லை, உனக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருக்கணும், கல்யாணம் ஆன என் அண்ணன் கூட அவ்வளோ நெருக்கமாக இருக்க, அது மட்டும் இல்லாமல் என் அண்ணியை கொலை பண்ண ஆள் அனுப்புகிற, இப்படியெல்லாம் பொழப்பு நடத்த உனக்கு வெக்கமா இல்லை? ஏய் இங்கே பாரு, நான்லாம் எங்கள் அம்மாவை தெய்வமாக மதிக்கிறவன், எல்லா பொம்பளைங்களையும் மதிக்கிறவன், என்ன போய் இப்படி ரோட்டில் உன்னை தொட்டு அடிக்க வச்சிட்டியே அப்படின்னு கௌதம் சொல்லவும், உடனே ஏன் நிறுத்திட்ட, அடி கௌதம் அடி, என்னெல்லாம் என்னை கேவலமாக பேச முடியுமோ பேசு, எல்லாம் என் தலை எழுத்து, ஒரு தப்பான பர்சனை காதலிச்சதுக்கு இந்த தண்டனை எனக்கு தேவைதான், அடி கௌதம் அடி, அடிச்சு என்னை கொல்லு கௌதம், என்னை வாழ தான் உங்கள் அண்ணன் விடலை, இப்படியாச்சும் நான் செத்து போகிறேன் அப்படின்னு ரோஷினி உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்ததும், ஏய் என்ன நடிக்க ஆரம்பிச்சிட்ட, இந்த ஆக்டிங் எல்லாம் எங்கள் அண்ணங்கிட்ட வச்சுக்கோ, நான் கௌதம் கதிர் கிடையாது அப்படின்னு சொல்லவும், தெரியும் கௌதம் தெரியும், நீ தான் உங்கள் வீட்லேயே நியாயமானவன்னு எனக்கு தெரியும், நான் எத்தனை தடவை இந்த பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு ரோஷினி சொல்ல, என்ன உனக்கு பிரச்சனையா, இந்த சீனெல்லாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்கோ, உன்னால தான் எங்கள் வீட்டில் கோவில் சாமி பரிகாரம்னு நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிட்ருக்காங்க, நீ என்னடானா ச்சே உங்ககிட்ட பேசவே எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க கௌதம். உன் பார்வையில் அப்படிதான் தெரியும் கௌதம், இதுக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னு உனக்கு தெரியாதுல்ல, இதுக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னு உனக்கு தெரியாதுல்ல, உங்ககிட்ட அடி வாங்கிட்டு இருக்க வேண்டியவ இந்த ரோஷினி இல்லை, உங்கள் வீட்டில் கதிர் கையால் கட்டின தாலியோட உங்கள் வீட்டு மருமகளா நீ அண்ணின்னு கூப்பிட வேண்டியவளா இருக்கணும்னு நினச்சவதான் இந்த ரோஷினி. ஆச்சரியமாக இருக்குல்ல, நானும் கதிரும் தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம், என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தான், உங்கள் அண்ணன் மேலே இருந்த கண்மூடித்தனமான லவ்வில் அவன் சொன்னது எல்லாத்தையும் நம்பினேன் அப்படின்னு ரோஷினி சொல்லவும், உடனே கதிரை உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கௌதம். ஆமாம் கௌதம், நான் தான் உங்கள் அண்ணியாக வர வேண்டியவ, ஆனால் கதிர் உங்கள் அம்மா பேச்சு கேட்டுட்டு காவியாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான், அதுக்கப்புறம் என்னை ஏமாத்திட்டான், அதுக்கப்புறம் நான் காவியா வாழ்க்கையில் தலையிடக்கூடாதுன்னு எவ்வளவோ தடவை விலகி போயிடலான்னு நினச்சேன், ஆனால் கதிர் விடவே இல்லை, ஆனால் என்கிட்ட என்னென்னவோ சொல்லி சமாதானப்படுத்தி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசையை காட்டி இன்னி வரைக்கும் என்னை ஏமாத்திட்டு தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க ரோஷினி. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க கௌதம். சத்தியமாக உண்மை, இல்லைன்னா காவியாக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம், நான் ஏன் அவளை போட்டியாக நினைக்க போகிறேன் அப்படின்னு ரோஷினி சொல்லவும், அப்படின்னா நீ சொல்கிறதெல்லாம் உண்மைனா நீ வீட்டுக்கு வந்து பெரியவங்க கிட்ட பேச வேண்டியது தானே அப்படின்னு கௌதம் சொல்ல, ஸோ நான் எத்தனை டைம் ட்ரை பண்ணியிருக்கேன்னு தெரியுமா, நான் சொல்லும் போதெல்லாம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் சுச்சுவேஷன் சரியில்லை, இப்படியே சொல்லி என்னை நல்லா ஏமாத்திட்டான், எனக்கு கதிரை விட்டால் வேற யாருமே இல்லை, எனக்கு கதிர் வேணும், கதிர் மட்டும்தான் என் வாழ்க்கைன்னு நான் வாழ்ந்துட்டுருக்கேன், அவனுக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன், காவியா தானே எங்கள் 2 பேருக்கும் நடுவில் தடையாக இருக்கா, அவளை கொன்னுட்டா நான் கதிரை அடைஞ்சிடலாம்ல, அதுக்காக தான் நான் ஆள் அனுப்பினேன், ஆனால் அதுவும் நடக்கலை, நான் ஆசைப்பட்டவனை அடையணுங்கிறதுக்காக கொலை பண்ணுற அளவுக்கு கூட போயிட்டேன் கௌதம், இதோ இப்போ உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ரோஷினி சொல்ல, இங்கே பாரு, கொலை பண்ண நினச்ச விஷயத்த மட்டும் ஜஸ்டிஃபை பண்ணாத கௌதம் அப்படிங்கவும், நான் தப்பே பண்ணலேன்னு சொல்ல கௌதம், ஆனால் நான் மட்டும்தான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிறது, இந்த தப்புக்கு மூல காரணம் யாருன்னு சொல்கிறேன், நடு ரோட்டில் நிற்க வச்சு என்னை அறையிறியே, இதே மாதிரி உங்கள் அக்காவுக்கு வேற ஒருத்தனால நடந்திருந்தா இப்படி பண்ணியிருப்பியா கௌதம் அப்படின்னு ரோஷினி சொல்ல, அக்காவா நீயா, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அப்படிங்கிறாரு கௌதம். என்னை இப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்டுருக்கியே, உன் கூட பிறந்த அண்ணன்கிட்ட இந்த மாதிரி கேட்க தைரியம் இருக்கா, அடிச்சு போட்டா கூட கேட்க ஆள் இல்லைன்னு தானே கதிரை என்னை ஏமாத்தினா, இப்போது என்னை நடு ரோட்டில் வச்சு அடிக்கிற, எனக்காக நியாயம் கேட்க யாருமே இல்லை அப்படின்னு ரோஷினி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கௌதம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, தப்பு 2 பேர் மேலேயும் தான் இருக்குது, இவன் அண்ணியை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கானா, அண்ணியையும் இவளையும் சேர்த்து ஏமாத்திருக்கிற, கதிரை என்ன பண்ணுறது, இவகிட்ட பேசுறதுக்கு முன்னாடி கதிர்கிட்ட தான் பேசணும், இது எல்லாமே இந்திராக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் இதை நம்மக்கிட்ட கூட சொல்லலை, இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அண்ணியை காப்பாற்றிருக்கா, கதிர் எல்லாம் உன்னால, நீ பண்ண கேவலத்தால், இனிமேல் உன்னை இப்படி நடிக்க விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் கதிர்க்கு ஒரு கால் வருது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து. சார் நம்பர் கேட்டிருந்தீங்களே அப்படின்னு சொல்லவும், ஆமாம் கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வந்து வாங்கிக்கிறாங்க கதிர். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் வந்து சொல்கிறாங்க, சார் இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரியக்கூடாது சார் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பருக்கு இந்திராங்கிற ஒரு நேம் வருது,
அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் கதிருக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. இந்திரா காவியாவுக்கு தலை சீவிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கதிர் ஸ்பீடாக வந்து இந்திராவை பிடிச்சி ஒரு அரைஞ்சிடுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி செய்வ அப்படின்னு கேட்கவும் உடனே காவியா எதுக்காகங்க இப்போ இந்திராவை போட்டு இப்படி அடிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த அரையும் போது கரெக்டாக இந்திரா வந்து கையை பிடிச்சிடுறாங்க. இடியன்ட், எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி செய்வ அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் கூப்பிட்டு நிறுத்துறாங்க. இவ என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் உடனே என்னடா பழக்கம் இது, வீட்டில் இருக்கிற பொண்ணு மேலே கை நீட்டுற பழக்கம் அப்படிங்கிறாரு அவங்கப்பா. இவ பண்ணியிருக்கிற காரியத்துக்கு வேற என்ன பண்ண சொல்றீங்க அப்படிங்கிறாரு கதிர். என்ன பண்ணியிருந்தாலும் கை நீட்டுறது தப்பு, முதல்ல எட்ரா கையை அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. கதிர், பொண்ணுங்களை கை நீட்டி அடிக்கிற பழக்கம் தப்புன்னு ஏற்கனவே உனக்கு எச்சரிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. இவ என்ன பண்ணான்னு நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு அனுப்பலாமா வேண்டாமாங்கிறது சொல்லுங்க. நான் சம்பளம் கொடுக்க வாங்கி வச்சிருந்த பணத்தை திருட்டு பண்ணோன்னு போலீஸ்கிட்ட தப்பாக தகவல் சொல்லி மாட்ட வச்சதே இவதாமா அப்படின்னு கதிர் சொல்லவும் எனக்கு அப்போவே தெரியும்டி, ஏதாவது ஏடா கூடமா இப்படி பண்ணுவேன்னு தெரியும், எவ்வளோ கிரிமினல் ஆயிட்டல்ல இப்போ அப்படின்னு வீட்டில் இருக்கிற அங்கே பேசவும் அப்படியெல்லாம் இருக்காதுங்க அப்படிங்கிறாங்க காவியா. என்னடா சொல்கிற, இந்திரா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாளா, அதுவும் தப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காளா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும் ஆமாம்மா, நம்ம வீட்டு சொதையை தின்னுட்டு எனக்கே துரோகம் செய்யணும்னு நினச்சிருக்கா, சொந்த அக்கா புருஷன் கூட பார்க்காம போலீஸ்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா அப்படின்னு கதிர் சொல்லவும் என்னடா நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாரு அவங்கப்பா. இப்போ தான் போலீஸ் ஃபோன் பண்ணி யார் பேசினான்னு நம்பர் கொடுத்தாரு, பார்த்தா இவளோட நம்பரு அப்படிங்கிறாரு கதிர். உடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டே இவ்வளோ ஃப்ராட் பண்ணி நான் பார்த்ததே இல்லை, அது சரி இவளே ஃப்ராட் பண்ணிட்டு தானே இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிட்டா அப்படின்னு வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே காவியாவுக்கு கோவம் வந்துடுது. இந்திரா, என்னடி மாமா என்னென்னமோ சொல்கிறாரு, எல்லாரும் என்னென்னமோ பேசுகிறாங்க, யார் என்ன வேணாலும் பேசட்டும், நீ உண்மையை சொல்லு, நீ தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியா அப்படிங்கிறாங்க காவியா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன போலீஸ்கிட்ட மாட்டி விடுவ அப்படின்னு கதிர் சொல்ல உடனே அம்மா இந்திரா, நீ சின்ன பொண்ணுதான் ஆனால் ரொம்ப பக்குவமானவ, நீ சொல்லுமா, நீ தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியா அப்படின்னு கதிரோட அப்பா கேட்குறாரு. கதிர், உன்னை அப்படி போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு நீ ஜெயிலுக்கு போகிறதுல இந்திராவுக்கு அப்படி என்ன சந்தோஷம் அப்படின்னு அவங்க அம்மா கேட்க உடனே அது வந்து வேற என்ன, எங்கேருந்து வந்தோம், எப்படி வாழ்ந்துட்டுருக்கோங்கிறதே மறந்து போச்சு, இப்போ என்ன நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும், நம்ம குடும்ப கௌரவமே போகணும்னு தான் என்னை போலீஸில் மாட்டிவிட்டா அப்படின்னு கதிர் சொல்ல வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாருமே இந்திராவை கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் மாற்றி மாற்றி உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு இந்திராவை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் கதிர் வந்து இவ்வளோ நாள் என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்ப, அதுக்கு தான் இப்போ நான் உன்னை வீட்டை விட்டே வெளியே அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா கிட்ட லைட்டாக அப்படியே மெதுவாக சொல்கிறாரு. என்னை போலீஸில் மாட்டி விட்ட இவளை வீட்லேயே இருக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பிடிச்சி தள்ளுறாரு கதிர். கரெக்டாக அந்த டைமில் கௌதம் வந்து வந்துடுறாங்க. கௌதம் இந்திராவை அப்படியே பிடிச்சிடுறாரு. கதிரும் வீட்டில் இருக்கிற மற்றவங்களும் இவ தான் போலீஸில் கதிரை மாட்டி விட்டுருக்கா, நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இவ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட கௌதம் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. கதிர் திரும்ப திரும்ப இந்திராவை வெளியே தள்ளுறாங்க. இதுக்கு மேலே அவன் மேலே கை வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கௌதம் சொல்லவும் எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக்காகி பார்க்குறாங்க. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் இந்திரா அப்படிங்கிறாங்க கௌதம். இல்லை கௌதம், வேண்டாம் கௌதம், சொல்லிடாத அப்படின்னு சொல்லி இந்திரா கௌதம் கிட்ட ரொம்பவே கெஞ்சுறாங்க. இல்லை, உண்மையெல்லாம் வெளியே சொல்ல வேண்டிய நாள் வந்துருச்சு, கண்டிப்பாக சொல்லியே தீரணும் அப்படிங்கிறாங்க கௌதம். திரும்ப கதிர் வந்து இந்திராவை வெளியே தள்ளுறதுலேயே இருக்காரு. உடனே கௌதமுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி 2 பேரும் கை வச்சுக்கிறாங்க. கௌதமும் கதிரும் இப்படி மாற்றி மாற்றி கை வச்சிருக்கிறத பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே கடுப்பாகி 2 பேத்தையும் நான் இப்படியே வளர்த்தேன், இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்திரா கௌதம் கிட்ட உண்மையெல்லாம் எதுவும் சொல்லிடாத, நானே இந்த வீட்டு விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னம்மா இந்திரா, இவ்வளோ நேரம் நாங்கள் எல்லாரும் கேட்டு கூட நீ உண்மையை சொல்லவே இல்லை, இப்போ என்னடானா நீ வெளியே போகிறேங்கிற, என்னம்மா சொல்லுமான்னு சொல்லி கதிரோட அப்பா வந்து சொல்கிறாரு. கௌதமும் உண்மையை சொல்லலான்னு சொல்லி ரெடி ஆகுறாரு. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.